அங்கே ஒரு ரெட் கார் தேடுது பார்த்தீங்களா, அதுதான் ரெண்ட் எடுத்துருப்பா. இப்போ மழை அடித்து நவுத்துது, நிற்கிற மாதிரியே தெரில, டைம் வேறு ஆகுது. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 120 ரிங்கெட்டு. பெட்ரோல் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, பட் விடும் போது ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அது ஒரு 20-30 ரிங்கெட்ஸ் வரும். அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 150 ரிங்கெட்ஸ் வச்சுக்கோங்களேன். 150 ரிங்கெட்ஸ்னால் எவ்வளோ? 3000. ஏன்னா இங்கே இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிராப் வந்து நாங்கள் தேடியும் போக முடியல. ப்ளஸ் அதே டைம் வந்து மழை அதிகமாக ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். 9 ரிங்கெட்டு 10 ரிங்கெட் இருக்கிறதுனா மழை பெஞ்சதுன்னா 20-25 ரிங்கெட் ஆகிடுது. லெஃப்ட் தானே? Kiplowski Temple 300 meters. ஸோ கிராப் எடுத்தாலும் இந்த ப்ரைஸ் க்ளோஸ் டு இந்த ப்ரைஸ் வந்துடும், 150 ரிங்கெட் கிட்ட. அதிலே வந்து 4 ஹவர்ஸ்க்கே வந்து 100 ரிங்கெட் போட்டிருந்தான் அந்த ரெண்ட் எடுக்கிற மாதிரி, 4 ஹவர்ஸ் ரெண்ட்டு. ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் வருது. நம்ம கார் ரெண்ட் எடுத்தோம்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், நம்ம சீக்கிரமாக முடிக்கலாம். மலையிலேருந்தும் நம்ம வந்து நசநசன்னு இருக்காது, ஈஸியாக வந்தோமா ஏறினோமா போனோமான்ட்டு போயிடலாம். லெஃப்டா ரைட்டா? Turn left, up level 1. Upside. Okay. Up level 1. You can walk through. இங்கே விட்டுலாமா, ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் நமக்குன்னு ஒரு இது கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு குட் லக் மாதிரி. நமக்குன்னு ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்பேஸு. இது இதில் பட்டு இது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது இப்போ சுற்றலை, ஏதோ ஒரு மாடு அது மாதிரி சுற்றவே இல்லைன்னா கேட்கக்கூடாது, ஹிஸ்ட்ரியை மட்டும் கேட்கணும், சரியா? நமக்குன்னு ஒரு இது கொடுத்துருவாங்க. இதில் இருந்துச்சுன்னா குட் லக்குன்னு ஒரு இது. ஸோ இது வந்து இயர்லிக்கு வந்து 400 ரிங்கெட்ஸும் என்னவோ, கரெக்டாக தெரில. ஸோ இங்கே சுற்றிக்கிட்டே இருந்தால் ஸோ அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். 40 ரிங்கெட் கொடுத்து வைக்கிறியா? நமக்கு சாரி 400 ரிங்கெட்டு. நம்ம நடக்கலன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டு. நான் என்ன சொல்லிட்டு உள்ள வந்தேன், ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து உள்ள வந்தேன். ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு உள்ள வரல.
ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 10,000 புத்தாஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கீழே வந்து அந்த கலர் டைல்ஸ் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் இதில் வந்து கோல்டன் கலரில் எப்படியும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த ஒரு காப்பர் கலரில் இருக்குது. இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது, 2 3 இருக்குது. ஈரமாக இருக்கு. ஐயோ, நான் சொன்னால ஒரு ஃப்ளோர் மேலே போகும்போது ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர். இங்கேருந்து பாருங்கள், மொத்த ஊரும் தெரியும். அந்த சிட்டிக்குள்ளேருந்து எங்கே பார்த்தாலுமே இந்த டெம்பிள் தெரியும். அங்கேருந்து பார்க்குறது வந்து எப்படி சொல்கிறது, இந்த சோட்டா பைமில் கீழேருந்து பார்த்தா மேலே கோட்டை தெரியல, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பயங்கரமாக ரசிச்சிட்ருக்கேன் இங்கே. அதுதான், அதுதான் அந்த 120 மீட்டர்ஸ், சரி 120 ஃபீட் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன்ல. தலை மட்டும் தெரியுதா இந்த இதுக்குள்ளே? அழகாக இருக்குங்க. இங்கே போகவே எனக்கு மனசே இல்லை. பாருங்க, மழை பெஞ்சிட்டு எங்கே பார்த்தாலும் அந்த எல்லோ கூடை. அப்சல்யூட்லி ஆசம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சீக்கிரம் போகணும். லெட்ஸ் கோ. ஸோ இந்த சிலையோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 120 அடி. இது யாரு ரிப்டா இருக்காரு? இந்த ஜீனி மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த பெரிய சிலையை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். பார்த்தாச்சு, செமையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த இடம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். மழை விடுற மாதிரியே தெரில. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழை விடுற மாதிரியே தெரில, பெஞ்சிக்கிட்டே இருக்குது.